சேரன் மச்சான், ஒரு நாள் உன் கார் எடுத்துட்டு வரியாடா? பெட்ரோல்லாம் நான் போட்டுக்கிறேன் மச்சான். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நேற்று வாங்கினேன். ஹலோ ஹலோ டேய். ஹலோ யாரு? நம்பர் கூட என்ன சேவ் பண்ண வச்சிருக்க? ஹலோ யாருங்க? இப்ப ரவின்னு சேவ் பண்ணி வச்சுக்கோ. பா சொல்லுங்கப்பா. ஏண்டா நேத்து நைட்டே தான் ஃபோன் பண்ணேன், இன்னும் நம்பர் சேவ் பண்ண வச்சிருக்கியா? இல்லப்பா, புது ஃபோன் வாங்கினதுல மறந்துட்டேன்ப்பா. ஓ, பழைய போனை வச்சிருக்கியா இல்ல குப்பையில போட்டியா? இல்லப்பா, வீட்டில் இருக்கு. சரி, எவ்வளோக்கு வாங்கின? 20,000 ரூபா சொன்னாங்கப்பா. 19,500 ரூபாய்க்கு வாங்கிட்டப்பா. தரமான ஏதாச்சும் ஒன்று இருக்கா? 1000 ரூபா கம்மியாகிட்டு இன்னும் பெருமையா பேசுற. 5000 வாங்கிருங்கடா. சரி, என்ன பண்ண வச்சிருக்க? மோட்டோப்பா. மோட்டோவா ஆட்டோவோ? நான் வர வரைக்கும் வீட்லயே வச்சிருக்கணும். வெளில எடுத்தா சரிப்பா. சரி வை. ஏன் 19,500 ரூபான்னு சொன்னேன்னு கேட்குறியா? நான் 15,000 ரூபான்னு சொல்லியிருந்தாலும் ஏன்டா 10,000 ரூபாய்க்கு வாங்கன்னு கேட்டு என்னை திட்டதாண்டா போறாரு. அதான்டா 19,500 ரூபான்னு சொன்னேன். என்ன பண்றது, என் தலை விதி. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை. என்னப்பா வேணும், கொஞ்சம் சத்தமா சொல்லப்பா. கடைக்கு பூசானா நீங்க? அவனுக்கு வாய் பேச முடியாதுண்ணா. யாரையும் ஓ தெரியாது. சாரிப்பா. என்னப்பா வேணும்? 1 கிலோ ஆல்ரெக்ஸ் கொடுங்கண்ணா. என்ன பண்றதுன்னு இரவிலேருந்தே உனக்கு பேச்சு வராதாப்பா? இல்ல, மிகப்பெரிய பேச்சாளர்ண்ணா. ஒரு ஆக்சிடென்ட்னால இந்த மாதிரி ஆயிட்டு. அப்ப பேச்சே வராதாப்பா? இல்லண்ணா, அதிர்ச்சியிலையோ சந்தோஷத்துலயோ இப்போ வேணா பேச்சு வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கண்ணா. வந்துடும். காசு கணக்குல வச்சுக்கீங்கண்ணா. அதனால இவனும் உட்கார்ந்தான். ஏன் உங்கள்கிட்ட சொன்னேன்னு கேட்குறியா? கேட்டாங்க, அதான் சொன்னேன். சரி வா போவோம். அண்ணே, என்னப்பா? திருப்போணத்துக்கு எப்படிண்ணா போகிறது? தாண்டா திருப்போணும். சரிண்ணே. ஏன் திருப்போணத்துல இருந்துட்டு திருப்போணத்தையே வழி கேட்குறான்? அண்ணா. என்னப்பா? அண்ணா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணே. அப்பா வேற வெளியே போயிருக்காங்கண்ணா. கொஞ்சம் ஃபோன் தந்தீங்கன்னா பேசிட்டு தந்துடுவோண்ணே. முன்னாடியே சொல்லக்கூடாதாடா அதெல்லாம். இந்த நம்பர் சொல்லு. நானே போட்டுக்கிறேண்ணே. சரி போடு. பாவண்டா. ஹலோ அப்பா. இந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் தான்டா ஃபோன் தேவைப்படுது. என்னடா? என்ன பண்றது? என்னாச்சு மச்சான், அழுறியடா? டேய் ஃபோன் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் என்ன பிடுங்கிட்டா இருந்த? டேய் நவுரா. டேய் மோகித்து, புது ஃபோனாடா? எவ்வளோக்கு வாங்கின? முகமது நவுரு,
மச்சான் இதுக்கெல்லாம் ஆளு இல்லாமா? வா அவனை போய் தேடலாம் வா. ஏன்டா அழுவுற? நாங்க தான் எவ்வளவு சொல்றோம்ல, போன் காணா போனது எவனா இப்படி அழுவானா? டேய் நான் அதுக்கு அழுவடா. இந்த விஷயம் தெரிஞ்சா எங்கள் அப்பா என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சுதான்டா அழுகுறேன். யாரு? நம்ம எம்டன் ரவியா? சரி சரி சரி. டேய் காலேஜ் படிக்கிற இன்னுமா சின்ன பிள்ளை மாதிரி அப்பாவுக்கு பயந்துட்டு இருப்ப? சரிடா மச்சான் வா, போலீஸ்ல போய் IME நம்பர் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வா. ஆ நல்ல ஐடியாடா. லே அது மட்டும் வேணாண்டா, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும்டா. வீடாக இருக்குடா, நம்ம அந்த பக்கமே பேசலாம்டா. வலி 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 வலி. பட்டாசு போடா போடா, பார்த்து போடா. டே என்ன ஒன்னாச்சு? இந்த போய் சைக்கிள்ல வரான், பெரிய வண்டியில வர பார்த்து வரது இல்லையா? இன்னொன்னு உங்க மேல தப்பு இல்ல. முட்டை போச்சு எங்க வீட்டுல ஒன்னும் பெரிய அடி ஒண்ணும் பண்ணல இல்லடா, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. இந்த வீட்டுல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இல்லை அழுவாதா? இப்போ கவனிச்சிங்களா, பட்டாசு மேலே தான் தப்பு. அங்கே இருக்கிறவங்கலாம் அந்த அப்பாவி பைக்காரன் மேலே தான் தப்பு சொன்னாங்க. அந்த ஆள் சொன்னதை யாராவது கவனிச்சிங்களாடா? வீட்டுக்கு போடா, முட்டை உடஞ்சதை பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த பைக்கு ஒரு காராக இருந்தால், அந்த சைக்கிள் ஒரு ஆளாக இருந்தால், அந்த முட்டை ஒரு ஃபோனாக இருந்தால். நீ என்ன சொல்ல வர? ஐடியா எப்போதும் ஒரு சின்ன பொருள் மேலே தான் பரிதாபம் அதிகமாக இருக்கும், பெரிய பொருள் மேலே பரிதாபம் காட்ட மாட்டாங்க, தப்புன்னு தான் சொல்லுவாங்க. நானே ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் எங்கள் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு எங்கள் அப்பாட்ட போய் சொன்னால் எங்கள் அப்பா நான் அடிக்கவா போகிறாரு? அதுக்கு நீயே காரில் வேணும்னே போய் விழப்பறியா? இல்லை, நம்மளே ஒரு கார் செட் பண்ணுறோம். வேகமாக இல்லாமல் மெதுவாக பதமாக என் மேலே கார் ஏற்றுற மாதிரி ஒரு சீன் ரெடி பண்ணுறோம். சரியாக வரும்னு நினைக்கிறேன். சேரன், அதை நீ தான் பண்ணுற. கார் தான் நம்மள்கிட்ட இருக்குது, நீ தான் கார் எடுத்துகிட்டு வர. என் மேலே வேகமாக ஏற்றுற மாதிரி ஏற்றுற மாதிரி வா. நம்பர் பிளேட்டில் 2 பக்கமும் மறைச்சிடுவோம், துணி வச்சு மறைச்சிடுவோம். அப்படியே ஏற்றுட்டு நீ நேராக போயிடு. ஜோசப், அப்போ நீ தான் என் பக்கத்தில் இருக்க. நான் கீழே விழுற மாதிரி விழுறேன். நம்ம பசங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வா. அப்படியே நான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வர மாதிரி அழைச்சிட்டு போயிருக்கேன். எங்கள் அப்பா வெளியூரில் தான் இருக்காங்க. வந்தாங்கன்னா ஃபோன் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவோம். எங்கள் அப்பா நான் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? சரியா? சூப்பர் ஐடியாடா. பண்ணுறோம். இதெல்லாம் ஒழுங்கா நடக்குமாடா? ஆண்டவன் பார்த்து பண்ண. ஹலோ டே தேவா, ரெடியா? ரெடிடா சேரன். ஏண்டா டேய், டேய் அவனோட உயிர் நன்மை மேலே அவனை ஏற்ற முடியாதாண்டா. என்னது ஓட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டானா? சரி நீ ஓட்டிட்டு வா, ஒழுங்கா பண்ணு. நானாடா? சரிடா. மச்சான்
டேய் நீ கால் எடுத்துட்டு போடா போடா நிக்காதடா போடா. இந்த காரில் தான் ஏறி கொடுங்க நீ ஆசைப்பட்டு இப்போ அந்த கார் மேலே ஏறிடுச்சேடா. எதுக்குடா வர சொன்னீங்க? வாடா நான் தெரியலடா மோனிக் அப்பா வர சொல்லிக்காரு. அதான் தேவைங்கடா. இங்கே என்ன மாட்டிவன்னு பயந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்டா. சரி வாங்கடா. ஏய் அதான் ஓவரா பேசாம வச்சுக்க கத்தி விட்டு விடுவான்டா. நீ கோபப்படாம இருடா, நான் பார்த்துக்கிறேன். வாங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்டை நீங்களே சாவடிச்சிட்டிங்களாப்பா. நான் ஒன்றும் பண்ணலையே. கூடவே இருந்தீங்கள காப்பாற்றிடலாம்லப்பா. ஏன்பா யாருமே கார் நம்பரை நோட் பண்ணலையாப்பா? இல்லைப்பா. யாராவது ஒருத்தனாவது நோட் பண்ணியிருக்காங்களப்பா? ஏன்பா அந்த கார்காரன் மட்டும் என் கையில் கிடச்சா அவன் கழுத்தை அறுத்து மாலையாக போட்டுப்பான். அப்போ தான் என் ஆத்மா சாந்தி அடையும். சரி இப்போ எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? மோகித் சாக போகும்போது மோட்டோன்னு ஒரு ஃபோன் வாங்கியிருந்தான். 19,500 விலைன்னு ரொம்ப பெருமையாக சொன்னான்ப்பா. அந்த ஃபோனு எங்கப்பா? எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? நீங்கள் தானேப்பா பக்கத்தில் இருந்தீங்க. யாராச்சும் எடுத்தீங்களா? அடிச்சு கேட்கட்டுமா இல்லை போலீஸில் போட்டுமா? ஒழுங்கு மரியாதையாக ஃபோனை கொடுத்துருங்க. எங்கள்கிட்ட இருந்தால் தானப்பா தருவோம். ஆக்சிடென்ட் ஆனால் தான் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு தாண்டா வரேன். அங்கே ஃபோனை காணோம். நீங்கள் யாரும் எடுத்துருக்கீங்களாடா? சொல்லுங்களா. வாய மூடியா, உன்னாலதான் மோகித் செத்தான். பேசுகிற நீ? ஆமாயா, உன் பையனால தான் நான் பேசுகிறேன். இல்லை என் ஃப்ரெண்டுனால தான் நான் பேசுகிறேன். நான் என்னடா பண்ணேன்? அவன் ஃபோனை திருடிட்டாங்க. எங்கே உனக்கு தெரிஞ்சா நீ திட்டுவேன்னு அவன் செத்துட்டான்யா, செத்துட்டான். என்னடா சொல்கிற? பேசாத மன்னிச்சிருங்கப்பா. அவன்கிட்ட இப்போ நீங்கள் அன்பாக பேசியிருக்கீங்களா? அவன்கிட்ட இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு மிஷின் மாதிரி தானே வச்சுருந்தீங்க. சுயமாக சிந்திக்க வரலையே. ஸ்கூலில் எல்லாரும் எங்கள் அப்பா பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் அப்படி தான் சொல்லுவான். ஆனால் அவன் எப்படி சொல்லுவான்? என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதுதான் எங்கள் அப்பா பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். தயவு செஞ்சு எல்லா அப்பாவும் மாறுங்க. டேய் வாங்கடா, 19,500 கலெக்ட் பண்ணி இந்த மூஞ்சில் ஒட்டிடு வாங்கடா.